முதியவர் ஒருவருக்கும் சிறுவனுக்கும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கடினமான அறுவை சிகிச்சை செய்து பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் சாதனை புரிந்துள்ளனர். கட்டணமின்றி அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வழிவகை செய்த முதலமைச்சருக்கு பயனாளிகள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலைச் சேர்ந்த விவசாயி கிருஷ்ணன் மூச்சு திணறல் காரணமாக பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பரிசோதனை செய்து கொண்டார். இதில் அவரது இருதயத்தில் கட்டி இருப்பது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து அவருக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அரசு மருத்துவமனை நெஞ்சக நோய் சிறப்பு மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்தனர். கட்டி அகற்றப்பட்டு தற்போது விவசாயி பூரண குணமடைந்துள்ளார். இதேபோல் ஆலங்குளத்தைச் சேர்ந்த 16 வயது சிறுவன் ராஜ் என்பவருக்கு நுரையீரல் பகுதியில் நீர் கோர்த்து கட்டி இருப்பது மருத்துவர்களின் பரிசோதனையில் கண்டறியப்பட்டது. இவருக்கும் பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறப்பு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு குணம் பெற்றார். தனியார் மருத்துவமனையில் பல லட்சம் ரூபாய் செலவில் செய்யப்படும் இத்தகைய அறுவை சிகிச்சைகளை முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் எவ்வித செலவுமின்றி அரசு மருத்துவமனையில் செய்ததுடன் தொடர் சிகிச்சை கிடைக்க வழிவகை செய்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பயனாளிகள் மனமார்ந்த நன்றி தெரிவித்தனர். எனக்கு நெஞ்சில் ஒரு கட்டி இருக்கிறதாக ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். நல்லபடியாக காப்பீட்டு மருத்துவமனையில் அம்மா மூலியமாக ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. முதலமைச்சர் காப்பீடு திட்டம் மூலம் எனக்கு அறுவை சிகிச்சை பண்ணாங்க. இப்போ நல்லா இருக்குது. இதை மாதிரி முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தில் அறுவை சிகிச்சை பண்ணது எங்களை மாதிரி ஏழைகளுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குது. அதனால் நாங்கள் முதலமைச்சர் அம்மாவுக்கு நன்றி சொல்லுவோம். அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்த பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதுடன் அதிநவீன உபகரணங்களையும் வழங்கி தனியார் மருத்துவமனைகளுக்கு நிகராக சிகிச்சை அளிக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழிவகை செய்திருப்பதாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் தெரிவித்துள்ளார். முதலாவதாக திரு கிருஷ்ணன் 72 வயது உடைய முதியவர் சங்கரன் கோயிலிலிருந்து திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மூச்சு விட சிரமமாக இருப்பதாக உள்நோயாளியாக சேர்க்கப்பட்டார். இந்த நோயாளி முழுவதுமாக குணப்படுத்தப்பட்டு தற்பொழுது வீடு செல்கிறார். இரண்டாவதாக ராஜ் என்று 16 வயதுடைய மாணவர் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் செய்த